ஆஸ்திரேலியா நியூசிலாந்து உமன் இடையில் ஃபர்ஸ்ட் T20 இன்டர்நேஷனல் மேட்ச் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். ஆஸ்திரேலியா உமன் ஸ்ட்ராங்கான டீம், நியூசிலாந்து டீசெண்டாக விளையாண்டுருக்காங்க. பட் இந்த இயர் அவங்களுக்கு சிறப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆஸ்திரேலியா உமன் இந்த சீரியஸை வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பேஸில் அணுகுவாங்க, நியூசிலாந்தும் அந்த மாதிரி தான் அணுகுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். இருந்தால் கூட நியூசிலாந்து வின்னிங் வேல இருக்கணுங்கிறதுக்காக ஸ்ட்ராங் 11 எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆஸ்திரேலியா ப்ராக்டிஸ் பேஸில் சில பிளேயர்ஸுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. அதனால் இந்த சீரியஸை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு குறைவாக இன்வெஸ்ட் பண்ண பாருங்கள். கிராண்ட் லீக்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஸ்மால் லீக்கில் ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணி லாஸாக பார்க்காதீங்க. எதிர்பார்க்குற மாதிரி கேம்ஸ்லாம் போகாது. செப்டம்பர் 19 7:10 PM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 2:40 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. விஷன் 11 ஸ்மால் லீக்குக்கு ரொம்பவே பெஸ்ட்டான ஆப்பு. கிராண்ட் லீக்ஸ் டீசெண்டாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மினி லீக்ஸ் எப்பயுமே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஏகப்பட்ட ஃபேண்டசி ஃபார்மட்ஸ் இருக்குது. TDS கிடையாது, GST கிடையாது. இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற ஒரு ஆப்னால விஷன் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டாப் கமெண்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. நியூசிலாந்து ஹெனாரோ, ரோஸ்மர்மை, மொல்லி பென்ஃபோர்டு, கெஸ்பருக்கு இவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம். இவங்களை பெஞ்சில் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. என்ன கேட்டால் எடன் கார்சன், ஃப்ரான்ஸ் ஜோனஸ் நல்ல பவுலர் தான், அதில் டவுட்டே இல்லை. பட் கஸ்பருக்கு மாதிரி பிளேயரை வெளியில் வைக்கிறது ஹார்ஸ் கால்னு தான் சொல்லணும். ரீசன்ட் இயர்ஸில் கஸ்பருக்கு சான்ஸ் அவ்வளோவா கொடுக்காம இருக்காங்க. பட் அவங்க பேட்டிங் எபிலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும். சொல்லப்போனால் எமிலிக்க அண்டு கஸ்பருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு காலத்தில் சூப்பராக கலைக்கிறாங்க. ஸ்பின் பவுலிங் பேஸ்லேயும் சரி, பேட்டிங் பேஸ்லேயும் சரி. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. எமிலிகர் டபுள் செஞ்சுரி அடித்தாங்க, லேகஸ்பருக்கு செஞ்சுரி அடித்தாங்க ஒன் டே கிரிக்கெட்டில். அந்த மேட்ச்சு நான் கிராண்ட் லீக்கில் ரொம்ப க்ளோஸாக வந்து இவங்களை கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படின்னு போட்டிருந்தேன். நம்பர் 3 நம்பர் 4 கிராண்ட் லீக்கில் இருந்தேன். அது ஃபைனலாக முடியும் போது நல்ல வின்னிங் கிடச்சிது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி கஸ்பர் பேட்டிங்லேயும் இருக்கிறதுனால எடன் கார்சன், ஃப்ரான்ஸ் ஜோனஸுக்கு பதிலாக யாராவது ஒருத்தருக்கு பதிலாவது கஸ்பருக்கு எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஆஃப் பிரேக் பவுலிங் டீசெண்டாக பண்ணுவாங்க, எபிலிட்டி இருக்குது. ஸோ அதை பார்க்கணும். அண்ட் மொல்லி பென்ஃபோர்டு ரீசெண்டாக பவுலிங் பேஸில் கலக்குறாங்க. ரீசெண்டாக குயின்ஸ்லாந்து T20 மேக்ஸில் டாப் விக்கெட் டேக்கராக இருந்தாங்க. அந்த பேஸில் அவங்கள கொஞ்சம் யோசிக்கணும். ரோஸ்மெரி மயன் பார்க்கும்போது சூப்பர் பவுலர், நல்ல அவுட்புட், பேட்டிங் பேஸில் ரீசெண்ட் டேஸில் இம்ப்ரூவ் பண்ணி ஷோ பண்ணுறாங்க. ஹென்னாரோவும் அந்த இடத்துல கண்டிப்பாக வைக்கணும். ஸோ அதனால் இவங்க 4 பேர்த்தையும் வெளியில் வச்சு யோசிக்க முடியாது. யாரையாவது வெளியில் தள்ளிட்டு இவங்கள உள்ளே கொண்டு வந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சூசி பேட்ஸ் அண்ட் பிளிம்மர் ஓப்பன் பண்ணுறாங்க. சார்ஜர் பிளிம்மர் கொஞ்சம் ஏஜ் வைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸு குறைவு தான், பட் டீசன்ட் பிளேயர். சூசி பேட்ஸு எக்ஸ்பீரியன்ஸ் பெருசாக இருக்குது. முன்னாடியெல்லாம் பவுலிங் பேஸில் கன்சிடரபுளாக இருந்தாங்க. அண்ட் டொமஸ்டிக்கில் ஸ்டில் பவுல் பண்ணுறாங்க. அண்ட் இன்டர்நேஷ்னல் வரும்போது நிறைய பவுல் பண்ணுறது இல்லை. ஸோ அதனால் ஒரு பேட்டரை தான் யோசிச்சு ஆகணும். டீசன்ட் பேட்டர், பிகினிங்ஸ் பில்ட் பண்ணக்கூடிய எபிலிட்டி. இனிஷியலாக ஒரு 20-30 பால்ஸ் பிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்டெபிலிட்டி கொடுத்து பெருசாக எடுத்துகிட்டு போவாங்க. எமிலிக்க ரீசெண்ட் டேஸில் சூப்பராக விளையாண்டுட்டு இருக்காங்க. சோஃபி டிவைன் ஃபார்ம் பேஸில் டோட்டலாக டவுன் ஆகியிருக்காங்க. T20 ஃபார்மேட்டுக்கு இவங்க ஓப்பன் பண்ணுவாங்க. ரீசெண்டாக டவுன் ஆனதுனால அவங்களே நம்பர் 4 நம்பர் 5 அப்படின்லாம் மாற்றி பார்க்குறாங்க. ஸ்டில் அவங்களுக்கு கிளிக் ஆகலை. ஸோ மேடி கிரீன் பார்க்கும்போது டீசன்ட் பேட்டை ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டி கொடுக்க முடியும். சில நேரங்களில் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனாகவும் இருந்திருக்காங்க, அதை பார்க்கணும். அண்டு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இசபெல்லா கசி தான் விக்கெட் கீப்பராக இருப்பாங்க. அதனால் க்ரீன் ஒன் ஆஃப் த பேட்டராக யோசிக்கணும். சில நேரங்களில் பவுலிங் பேஸில் கலக்கியிருக்காங்க, பட் ரீசன்ட் டேஸில் அவங்க பவுல் பண்ணுறதில்ல. ப்ரூக் ஹாலிடே லெஃப்ட் ஹேண்ட் பேட்டை, நல்ல பேட்டிங் எபிலிட்டி, ஒன் டே ஃபார்மேட்டில் லாங்காக எடுத்துகிட்டு போகக்கூடிய குவாலிட்டி ஷோ பண்ணியிருக்காங்க. பட் இங்கே ஓரளவுக்கு குயிக்காக ஆடணும். லேட்டாக வர்றதுனால பெருசாக யோசிக்க முடியாது. பட் பவுலிங் பேஸில் சில நேரங்களில் கன்சிடர் பண்ணுவாங்க. ஜெஸ்கர், தஹிஹூ சூப்பர் பவுலிங் அண்ட் பேட்டிங் எபிலிட்டியும் டீசெண்டாக இருக்குது. எடன் கார்சன், ஃப்ரான்ஸ் ஜோனஸ் அடிஷ்னல் ஸ்பின்னர்ஸாக இந்த டீமுக்கு இருப்பாங்க. பாசிபிளாக 2 ஸ்பின்னர் அப்படின்ற வகையில் ஒரு ஸ்பின்னரை ஆஃப் பண்ணிவிட்டு கஸ்பருக்கு உள்ளே கொண்டு வந்து பேட்டராக யோசிக்கலாம். ஹென்னாராவை உள்ளே கொண்டு வந்து பேட்டராக யோசிக்கலாம். இந்த மாதிரி விஷயத்தை எதிர்பார்த்து போகணும். பார்க்கலாம் என்ன பண்ணுவாங்கன்ட்டு. அண்டு சோஃபி டிவைனுக்கு சின்னதாக இன்ஜுரி கன்சர்ன் இருந்தது, ஃபுட் இன்ஜுரி அப்படின்றதுனால பவுலிங் பேஸில் நிறைய யோசிக்க வேண்டாம். ஒரு பேட்டராக இருப்பாங்க. ஃபிட்டுன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் பவுலிங் ஃபிட் அப்படிங்கிறத இன்னுமே மென்ஷன் பண்ணலை. அந்த இடத்த கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. ஆஸ்திரேலியா கேப்டன் ஹீலி இதுக்கு முன்னாடி சீரியஸில் இவங்களோட பேட்டிங் ஆர்டர் கண்ணா பின்னான்னு இருந்தது.
ஜெயிச்சிருவோங்கிற கான்ஃபிடென்ட்டில் பேட்டிங் ஆர்டரை கண்ணாப்பின்னான்னு மாற்றுறாங்க. ஹீலி பொறுத்த வரைக்கும் யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்குறதும் மற்றவங்களை என்கரேஜ் பண்ணுறதும் ரொம்ப சாதாரணமாக பண்ணிகிட்ருக்க ஒரு விஷயமா இருக்குது. அதனால் மாற்றங்கள் செய்யலாம். ஒரு வேளை ஒரு பாயிண்டில் லிச்ஃபீல்டு ஓப்பன் பண்ண வச்சுட்டு பெர்த் மோனிக்கு ரெஸ்ட்டு கொடுக்கலாம். பட் ஃபஸ்ட் மேட்ச்சில் அதை பண்ண மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். ஃபஸ்ட் மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் 11ஓட போவாங்க. அந்த இடத்துல அலானா கிங்க்கு வாய்ப்பு இருக்குமா, டாசி ப்ரௌனுக்கு வாய்ப்பு இருக்குமா, டைலா வில்லமிங்க்கு வாய்ப்பு இருக்குமா, இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. பட் ஸ்டில் ஹீலி மோனி ஓப்பன் பண்ணுவாங்க. பெரி, கார்னர், மெக்ரத்து இந்த லெவலில் மோஸ்ட்லி டவுட் தேவையில்லை. அதுக்கடுத்து லிச்ஃபீல்டை கொண்டு வராங்களா, சில நேரங்களில் லேட்டர் பேஸில் லிச்ஃபீல்டு இருப்பாங்க. ஓப்பன் பண்ணியும் பார்த்துருக்கோம், டொமஸ்டிக்கில் இன்டர்நேஷ்னல் ரெண்டுலேயுமே ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம். வேறாம இங்கே நான் எதிர்பார்க்குறோம். மோஸ்ட்லி லெக் பிரேக்கு. ஹாரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரைட் ஹேண்ட் பேட்டர் ஃபினிஷர் ரோலில் அவங்கள யோசிப்பாங்க. பாசிபிளாக வேராமுக்கு ஓவராக ஹாரிஸை யோசிக்கலாம். சதர்லாந்து சூப்பர் பிளேயர், நல்ல பவுலிங் எபிலிட்டி இருக்குது. மல்னிக்ஸு பேட்டிங்கில் டாப் ஆர்டரில் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம் ரெனகேட்ஸுக்கெல்லாம். அந்த வகையிலையுமே இவங்க பேட்டிங் எபிலிட்டி. கிம்கார்த்தும் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் அயர்லாந்துக்கு விளையாடும் போது. அந்த அளவுக்கு பேட்டிங் டெப்த்து வச்சுருக்க ஒரு யூனிட்டு. மேகன் சூட்டு இந்த டீமோட பெஸ்ட் பவுலராக இருந்திருக்காங்க. இப்போயுமே ஓரளவுக்கு டீசன்ட் பவுலிங் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அலானா கிங் ஸ்பின்னில் பெஸ்ட்டாக இருந்திருக்காங்கன்னு சொல்ல போனால் மெல்னிக்ஸ் அண்ட் ஜார்ஜியா வேரமுக்கு ஓவராக அலானா கிங்க்கான ப்ரையாரிட்டி இருந்திருக்கு. பட் இன்றைக்கி எப்படி ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்களா, எப்படி கொண்டு போக போகிறாங்க, என்ன மாதிரி காம்பினேஷன் முதல் போட்டியில் வைக்க போகிறாங்க. ஸோ இந்த முதல் போட்டியில் ஏற்கனவே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். 11 பேஸில் ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு வருவோம், லேட்டராக ப்ராக்டிஸ் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஹீலி சொல்லியிருக்காங்க. அதனால் பார்க்கணும். மெல்னிக்ஸுக்கு பதிலாக அலானா கிங் இருக்கலாம். இந்த ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்குறோம். மோஸ்ட்லி கிம்கார்த்து சூட் இருப்பாங்க, இல்லை கிம்கார்த்துக்கு பதிலாக டாஸை எடுத்துகிட்டு வந்து எக்ஸ்ட்ரா பேஸ் கொடுக்கலான்னு யோசிக்கிறாங்களா, அதை பார்க்கணும். கிரேட் பேரியர் ரீஃப் அரீனா மெக்கேல தான் இந்த மேட்ச்சு. மழை இல்லை அப்படிங்கிற ஃபோக்காஸ்ட்டு. 3 T20 டொமஸ்டிக் மேட்ச். இன்டர்நேஷ்னலில் இது வரைக்கும் மென் கிரிக்கெட்டோ நடந்ததில்லை. முதல் போட்டி இங்கே நடக்குது. மைண்ட் பண்ணிக்கங்க. ஒரு பேட் ஃபஸ்ட்டு 2 சேசிங். 137 ஆவரேஜ். இது பிபிஎல்லில் நடந்தது. ஸோ WBBLல நடந்த மேட்சஸ் 147க்கு 6 அப்படிங்கிற ஹை ஸ்கோர். இங்கே பெரிய ஸ்கோர்ஸ் எதிர்பார்க்க முடியாது. ட்ரிக்கியாக இருக்கும் ட்ராக்கு. அவ்வளோ ஈஸி கிடையாது ஸ்கோர் பண்ணுறது. அதனால பவுலர் பேஸில் ஆல்ரவுண்ட் பேஸில் கேப்டனாக ட்ரை பண்ணுறது தான் நல்ல சாய்ஸு. பட் ஸ்டில் 2 டீம் சைடுமே பவுலிங் பேஸில் யார் முழு கோட்டாக வீசுவாங்க, யாருக்கான ப்ரையாரிட்டி இருக்குன்னு கெஸ் பண்ணுறது ஈஸி கிடையாது. அதனால தான் இந்த 2 டீம் விளையாடுறப்ப கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே நேரத்தில் வேர்ல்ட் கப் மாதிரி முக்கியமான இடத்துல ஒரு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போகலாம். பட் இப்போ ப்ராக்டிஸ் பேஸில் அணுகுவாங்க அப்படிங்கிற அந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணியெல்லாம் போக முடியாது. மைண்ட் பண்ணிக்கோங்க. குறைவாக இன்வெஸ்ட் பண்ண பாருங்கள். பாசிபிள் பேட்டிங் ஆர்டர் அப்படின்னு பார்க்கும்போது நியூசிலாந்துக்கு பெரிய மைனஸ் இருக்காது, இந்த ஆர்டரில் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஆஸ்திரேலியா சைடு முதல் போட்டியில் இந்த ஆர்டர் இருக்கும். லேட்டர் மேட்சஸில் கண்டிப்பாக இப்படி தான் இருக்குன்னு கெஸ் பண்ண முடியாது. அண்டு பவுலிங் பேஸில் சில மாற்றங்கள் ஆஸ்திரேலியா சைடு இருக்கலாம். ரொட்டேஷன் பேஸில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் சூட்டை வெளியில் வைக்கலாம். அந்த மேட்ச் இருக்க வச்சுட்டு அடுத்த மேட்ச்சு டாசி ப்ரௌனுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். கிம்கார்த்துக்கு பதிலாக வில்லமிங்க்கு வாய்ப்பு கொடுக்கலாம். இதெல்லாமே நாம் எதிர்பார்த்து போகணும். அண்ட் 4 ஓவர் அப்படின்னு பார்க்கும்போது எம்லிகர், செஸ்கர் அண்ட் எடன் காசன் பிளேஸில் வேறு யாரையாவது யோசிக்கலாம். அது பார்க்கணும். இவங்க மோஸ்ட்லி முழுமையான கோட்டா வீசுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். கார்னருக்கு ப்ரையாரிட்டி இப்போ ரீசெண்ட் டேஸில் அதிகமாக இருக்குது. மெல்னிக்ஸு நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால அதிகமான ஓவர்ஸ் வீசலாம். மேகன் சூட் நியூ பால் எடுத்து வீசுவாங்க. லேட்டர் பேஸில் 2 ஓவர்ன்றதுனால மோஸ்ட்லி அவங்களோட முழுமையான கோட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு. மக்கே ஒரு வேளை டவுன் ட்ராக்காக இருக்குது, அந்தளவுக்கு கிரேட்டாக பேட்டுக்கு வராத ட்ராக்காக தான் இருந்திருக்கு. அப்படி எதுவும் இருந்தால் அப்போ மேகன் சூட்டுக்கான ஓவர் குறைவாக இருக்கும். ஸ்பின்னர்ஸுக்கான ப்ரையாரிட்டி கொடுத்து போவாங்க. அதை மைண்ட் பண்ணிக்கோங்க. லீ தஹிகு, ஃப்ரான்ஸ் ஜோனஸ் எண்ட் ஓவரில் எதிர்பார்க்குறோம். இனிஷியல் ஓவர்ஸில் நிறைய எடன் காசன் வீசிடுவாங்க. அண்ட் லேட்டராக பேஸ் ஆஃப் பண்ணுங்கிறது இல்லை. ஃப்ரான்ஸ் ஜோனஸோட ஓவர் இருக்கலான்னு தோணுது. லீ தஹிகு இன்னொரு பக்கம் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில். செஸ்கர் நியூ பாலில் நிறைய வீசிடுவாங்க. லேட்டர் பேஸில் வச்சுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சில நேரங்களில் அவங்க லேட்டர் பேஸில் வரலாம். பட் ஃப்ரான்ஸ் ஜோனஸ் எண்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக பார்க்குறேன். அனாபல் அண்டு மேகன் சூட் எண்ட் ஓவரில் வீசுறதுக்கான வாய்ப்பு. நிறைய நேரங்களில் ஜஸ்ட் அனசனுக்கான ப்ரையாரிட்டி இருக்கும். மேகன் சூட்டோடு அவங்க தான் வீசுவாங்க. பட் அனாபல் வீசுறதுக்கான வாய்ப்பு ஜஸ்ட் அனசன் இல்லாததுனால இந்த சீரியஸில் இல்லை. செஸ்கர், லீ தஹிகு,
ரொம்ப குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. 2 பேருமே குவாலிட்டி பவுலர்ஸ், குவாலிட்டி ஃபாஸ்ட் பவுலர்ஸு. ஃபஸ்ட் மேட்ச்சு கொஞ்சம் பெட்டர் அவுட்புட் கூட அவங்களுக்கு கிடைக்கலாம். மெலனிக்ஸ் அண்ட் மேகன் சூட்டை குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேர் இருக்காங்களான்னு பார்த்துங்க. ஆன் டைமில் இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக சூப்பர் சாய்ஸஸ். அண்ட் எமிலிக்க, பெரி, கார்னரை நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸாக எல்லாருமே டபுள் சாய்ஸு. அண்ட் பெரி பவுல் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது சில நேரங்களில் கேள்வியாக தான் இருக்கும். எனிவே டாப் ஆர்டரில் ஹீலி அண்ட் மூனி இறங்குவாங்கங்கிற நம்பிக்கையில் அவங்கள கேப்டனாக ட்ரை பண்ணுறது டீசன்ட் சாய்ஸு. ஓரளவுக்கு சேஃப் சாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி கூட இவங்கள யோசிக்கலாம். வேராமல் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேராமோட ப்ரொமோஷன் நிறைய நேரங்கள் இருக்குது. பவுலிங் பீஸில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. முதல் போட்டியில் நிறைய நேரங்களில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. இந்த ஆங்கிளில் ட்ரை பண்ணலாம். ஹீலி அண்ட் பெர்த் மூனி என்னை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க்குன்னு சொல்கிறத விட சேஃப்னு சொல்லுவேன். ஏன்னா டாப் ஆர்டரில் அவங்க வராங்க. அதுக்கப்புறம் பேட்டிங் ஆட எலைஸ் பெரி வருவாங்க. அந்த இடம் ஓகே. பட் பேட்டிங் ஆட மெக்ரத் மேலே வரலாம், கார்னர் மேலே வரலாம், சதர்லாந்துக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கலாம், கிரேஸ் ஹாரிஸை வச்சு ஃபினிஷ் பண்ணணும், குயிக்காக கொண்டு வரணும் ஸ்கோரை அப்படின்னு யோசிக்கலாம். அதனால் அதுக்கப்புறம்லாம் நம்பி போக முடியாது. அதே தான் நியூசிலாந்து சைடு யோசிக்க முடியுது. அண்ட் பவுலிங் பேஸில் இவங்க 4 ஓவர் வீசுவாங்க. எந்த ஆங்கிள்லேயும் போக முடியாது. அதனால் ஹீலி, பெர்த் மூனி ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சால் அவங்க 2 பேர் இருக்கிற மாதிரி இருந்தால் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான். அப்போ நம்ம இவங்க 2 பேர்த்தையும் கிராண்ட் லீக்லேயோ ஸ்மால் லீக்லேயோ கேப்டனாக ட்ரை பண்ணி போகலாம். டீம் பாருங்கள். எமிலிக்கர், எலைஸ் பெரி 2 பேரையும் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்கேன். எமிலிக்கர் டபுள் ஆப்ஷன், டீசன்ட் சாய்ஸு, அதில் டவுட்டே இல்லை. ஹீலி, மூனி இவங்க கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ண வேண்டிய சாய்ஸஸ்ன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வேராம் பேட்டிங் பேஸில் வந்தாலும் நல்லா பண்ண முடியும், டீசெண்டான பிளேயர். மேகன் சூட்டு பவுலிங்கில் கொஞ்சம் அதிகமான ஒரு எடுத்துப்பாங்க. ஜெஸ்கர், தஹிகோ, டிவைன் இவங்களெல்லாம் எடுத்திருக்கேன். இவங்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக ஓவர்ஸ் வீசுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் டிவைனுக்கான பவுலிங் கிடைக்குமா அப்படிங்கிறது டவுட்டாக இருக்குது. இருந்தால் கூட டிவைன் பேட்டிங் பேஸில் கிளிக் ஆச்சுன்னா பெருசாக பண்ணிடுவாங்க. பட் டிவைனை மிஸ் பண்ணிட்டு போகிறது கூட ஒரு டீசென்ட் சாய்ஸ் கிராண்ட் லீக்குக்கு. ஸ்மால் லீக்குக்கு நான் மிஸ் பண்ண சொல்ல மாட்டேன். கிராண்ட் லீக்குக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், கிளிக்காக வாய்ப்பு. நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.